வாங்க. எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். முன்னெல்லாம் ஊருக்கு வந்தா வயக்காட்டு பக்கமே வரமாட்டீங்க. இப்ப என்ன வந்த உடனே வந்துட்டீங்க? படிப்பு முடிஞ்சிருச்சுல, இனிமே இந்த வயக்காடெல்லாம் நான் தானே பார்த்து பராமரிக்கணும். ஆமாமா, உங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல்ல. காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விவசாயத்தை பாருங்க. கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு வேணாமா? பொண்ணுங்களுக்கு அப்பஞ்சம். நீங்க ஒன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எத்தனையோ பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க தெரியுமா? எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமைய வேண்டாமா? உங்களை மாதிரி அழகான பொண்ணு இருந்தா சொல்லுங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என்ன அம்பிட்டு அழகாவா இருக்கேன்? பின்ன நாட்டுக்கட்டையா இருந்தாலும் நச்சுன்னு இருக்கியே. என் புருஷனும் இருக்காரு, ஒரு நாளாவது என்ன பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு புல்லுக்கட்டை கொஞ்சம் பெருசா கட்டிட்டேன். கொஞ்சம் சங்கடப்படாம ஒரு கை தூக்கி விடுறீங்களா? இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு, தூக்கிடுவோம். உடம்பெல்லாம் சகதி ஆயிடுச்சு, நான் அங்க போய் குளிக்க போறேன். மாத்திரையை போட்டுற வேண்டியதுதான். ஐயோ, கமலை காணோம். ஐயோ, என்னங்காச்சு? நான் குளிக்கிறப்போ கமல் காணாம போயிடுச்சு. கமல் இல்லாம நான் வீட்டுக்கு போனா என் புருஷன் என்ன சாவடிச்சிருவாரு. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஏங்க, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா? சரிங்க. ஐயோ, என்னங்க, சித்ரா என்னாச்சு? வருது, நீங்க ஒளிஞ்சுக்கோங்க. சித்ரா பார்த்தா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஒளிஞ்சுக்கோங்க, ஒளிஞ்சுக்கோங்க. முத்தம்மா, என்னமா குளிச்சிட்டு இருக்க? வீட்டுக்கு வரலையா? அது இன்னும் கொஞ்சம் துணி இருக்கு, துவைச்சிட்டு நான் வந்துடுறேன். நீ போ. சரி, நான் போறேன். சரி சரி. ஓஹோ, அப்படியா சங்கதி? அந்த சித்ரா பார்த்துட்டு போறத பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. நானும் அவ கூட போறேன். இதை வச்சு இவ்வளவு மடக்கிட வேண்டியதா?
என்ன முத்தம்மா காலையிலேயே தண்ணி தொட்டியில? படிக்கிற பிள்ளைக்கு ஒரு 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாத நிலையில அந்த கம்மலை தொலைச்சிட்டேங்க. அதுவும் தங்க கம்மல். சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா என் காதை பார்த்துட்டு கம்மல் எங்கன்னு கேக்குறாரு என் புருஷன். கம்மல் கிடைச்சா கம்மல் கிடைச்சா என்ன தருவ? என்ன சாமி, நீங்க முதலாளி, உங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட என்ன இருக்கு? கம்மல். சரி வா முத்தம்மா. இந்தா. பழைய கம்மலுக்கு பதிலா புதுசா, அதுவும் ஒரு கம்மலுக்கு ஜோடியா? இந்தா. ஐயா, பணம் எதுக்குங்க? அது உனக்கு, இது புள்ளைக்கு. படிக்கிற புள்ளைக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது முத்தம்மா. புடி புடி. சந்தோஷம் தானே? சந்தோஷந்தான். ஆமா, நீங்க ஏதோ வேணும்னு கேட்டீங்களே. ஐயோ, வேணாங்க 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 வேண்டாங்க வேண்டாங்க, விட்டுருங்க. வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாங்க. வாய் வேணாங்குது, ஆனா கை மட்டும் தழுவிக்கிட்டே இருக்கு. இந்த ஆம்பளைங்க பாவம். அந்த கமல் குடும்பத்தமா எதுக்கு திருப்பி கேக்குறீங்க? குடு. என்ன முத்தம்மா, பயந்துட்டியா? இதை நானே போட்டு விடுறேன். ஏய், இங்க பாரு. அம்மா, ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆயிடுச்சுமா. காசு கொடுமா, ஏதாவது வாங்கி சாப்பிடணும். இந்தா. அம்மா, எப்பயுமே நீ 10 ரூபாய் தான் தருவ, இன்னைக்கு என்னம்மா 50 ரூபா தர? இனிமே தினமும் உனக்கு 50 ரூபாய் தரப்போறேன். இப்பெல்லாம் நீ நிறைய சம்பாதிக்கிறியாம்மா? சரி, வரமா. என்னையா, என்னமோ இன்னைக்கு புது பொண்டாட்டியை பாக்குற மாதிரி பாக்குற? புள்ள பத்தாலும் எனக்கு நீ புது பொண்டாட்டி மாதிரி தாண்டி இருக்க. உனக்கும் எப்படியோ தான் இருக்கு. இருக்காதா பின்ன? இப்போ கொஞ்ச நாளா என்னை நீ கண்டுக்கிறதே இல்லை. அது சரி. விடுங்க, கையை விடுங்க. வாய
அட பாவி மனுஷா, சொல்ல சொல்ல கேட்காம பிடிச்சு இழுத்து இங்க பாரு, அரிசி பூரா வீடு முழுக்க செதறி போச்சு. வீட்டில் அரிசி செதறனா வாரிடலாம், வீட்டில் உள்ள பொம்பளை செதறனா அந்த குடும்பமே நாசமா போயிருண்டி. ஏண்டி இந்த நகையெல்லாம் அந்த பண்ணார் பையன் உனக்கு கொடுத்தது தானே? இந்த பாரு, பையனை நான் வச்சு காப்பாத்திக்கிறேன். நீ இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம். போடி போடி, எங்கேயாவது போடி, போ போ, என் மூஞ்சில முடிக்காத, போ. உன்னை மாதிரி பொம்பளை இருக்கவே கூடாது. போடி போ, தெருவில் எப்படி தொலைஞ்சிருந்தப்ப போ, தொலைஞ்சு போ, எங்கேயாவது போ. குழந்தைய நான் எப்படியா வச்சு காப்பாத்திக்கிறேன். குடும்ப மானத்தை எக்க பண்ணிடுடி. டேய் முத்தையா நில்றா. ஐயா என்னடாச்சு? ஏன்டா வேலைக்கு வர மாட்டேங்கிற? உன் பொண்டாட்டியை வேற அடிச்சு துரத்திட்டியாமே, எதுக்குடா உன் பொண்டாட்டி துரத்துன? எல்லாத்துக்கும் மகன்தாயா காரணம். என்னடா சொல்ற? ஆமையா, நல்லா இருந்த என் குடும்பம் நாசமா போனதுக்கு உங்க மகன்தாயா காரணம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தலை குனிஞ்சிருவீங்கன்னு மனசுக்குள்ளேயே வச்சு ஊர் மக்களுக்கு யாருக்கும் சொல்லாம நொந்து வெந்து ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இனிமே உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உங்க வயலுக்கு நான் வரமாட்டேன், உங்க வாசப்படியில கூட நான் காலை வைக்க மாட்டேன் ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க, வரேன் ஐயா.